பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவுல பார்க்கலாம். சரவணன் பொருள் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அப்ப பாண்டியன் வந்து கேக்குறாங்க, என்ன சரவணா, போதையெல்லாம் உனக்கு தெளிஞ்சிடுச்சான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்பா, ஏப்பா நீங்களும் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க? நீங்களும் சரி அம்மாவும் சரி அந்த மயில் பண்ண விஷயத்தை எல்லாம் மறந்துட்டு அவ கூட உறவாடிட்டு இருக்கீங்க. இது எனக்கு பிடிக்கலப்பான்னு சொல்றாங்க. டேய், நீ பேசுறது மட்டும்தான் பேச்சு கிடையாது. முதல்ல நானும் சரி உன் அம்மாவும் சரி என்ன சொல்ல வரேன்றத புரிஞ்சுக்கோ. புரிஞ்சுக்காம நீ பட்டக்க பேசிட்டு இருக்காதுன்னு சொல்லி சரவணனை திட்டிட்டு இருக்காங்க. இல்லப்பா, அது வந்துன்னு சொல்லிட்டு, அப்பா அரிசி காலி ஆயிடுச்சு, நான் வேணும்னா அரிசி ஆர்டர் போட்டுமான்னு சொல்லி பேச்சை வேற மாத்துறாங்க. உடனே பாண்டியனுக்கு புரிஞ்சிடுது, இனியும் இவங்க கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் கிடையாதுன்றத புரிஞ்சுக்கிட்டு பாண்டியன் சைலண்டாவே ஆயிடுறாங்க. உடனே நம்ம செந்தில் வராங்க. செந்தில் வந்ததும், என்ன ஆபீசர், ஆபீஸ்க்கு போலியா, இங்க வந்திருக்கேன்னு சொல்றாங்க. இல்ல, மீனா மளிகை சாமான் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லி லிஸ்ட் கொடுத்தாலா, அது வாங்கிட்டு போலாம் தான் வந்தேன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. உடனே சரவணன் வந்து, குடுடா நான் எடுத்து வைக்கிறேன்றாங்க. ஏய், அவனுக்கு என்ன இது புது கடையா? அவனுக்கு தேவை இருக்கிறது அவனே எடுத்து வச்சுக்கிட்டோன்னு சொல்லிட்டு இப்ப லிஸ்ட்ல இருக்கிறது எல்லாமே எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம பாண்டியன் கோமதிக்கு கால் பண்றாங்க. போன் வந்து கோமதி எடுக்கிறது இல்ல. சரவணா, என்னடா உன் அம்மா போனை எடுக்க மாட்டேங்கிறான்னு சொன்னதும் உடனே செந்தில் வந்து, அம்மா அன்னி கூட ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. எப்படிதான் உனக்கு தெரியும்? இல்ல மீனா கிட்ட பேசிட்டு இருந்தாங்க அம்மா. மீனா தான் என்கிட்ட இந்த விஷயத்த சொன்னாங்கன்னு சொன்னதும் உடனே சரவணன் செந்தில் கிட்ட கேக்குறாங்க. ஏன் செந்தில், உன்னுடைய பொண்டாட்டி மீனா மட்டும் இப்படி பண்ணிட்டு இருக்கா? அவ என்னுடைய லைஃபுக்கு வேண்டாம், நான் முடிவு எடுத்துட்டேன். அப்படி இருக்கும்போது திரும்ப திரும்ப எதுக்காக பேசி கடைசியில அம்மாவையும் அந்த மயிலு பக்கம் சாச்சிட்டாங்க. அவங்க எல்லாரும் நல்லவன், நான் கெட்டவன் ஆயிட்டேன் அப்படி தானேன்னு சொல்லிட்டு சரவணன் கோவப்பட்டு பேசிட்டெல்லாம் இருக்காங்க. இன்னொரு பக்கம் நேரா சரவணன் வீட்டுக்கு போறாங்க. அங்க கோமதி இருக்காங்க. அம்மா, நீ என்னம்மா மயிலு கூட ஹாஸ்பிட்டலுக்கு போனியா? ஆமாண்டா போனேன். ஏன், நான் போறதுல என்ன தப்பு இருக்கு? அம்மா, அவ வேண்டாம் நான் ஒதுக்கி வச்சுட்டேன். நீங்களும் சரி மீனாவும் சரி ரெண்டு பேரும் மாறி மாறி இப்படி போனா என்னம்மா அர்த்தம்ன்றாங்க. இங்க பாருடா, 5 பிள்ளைய பெத்தவனா தனியா ஹாஸ்பிட்டலுக்கு போறது வருது, இத பத்தி எல்லா கஷ்டமும் எனக்கும் தெரியும். அப்படின்னா என்ன சொல்றீங்கம்மா? நான் அவ கூட போயிருக்கணுமா? ஆமாண்டா போயிருக்கணும். என்னம்மா, அவ கூட சேர்ந்து கொஞ்சம் கொள்ளாம சொல்றீங்களா? டேய், அவ வந்து உன் கூட சேர்ந்து வாழணும்னு அவ்வளவு ஆசைப்படல. நாங்களும் சொல்லல. அதுக்காக உன்னுடைய குழந்தை அவ வயித்துல சுமந்துட்டு இருக்காளே, அது இல்லைன்னு ஒண்ணும் ஆகாது இல்ல. எங்க பாருடா, நான் சொல்றத நீ கேட்காத போது நீ சொல்றத நான் கேட்கணுன்றது எந்த அவசியமும் கிடையாது. அவ டெலிவரி வரைக்கும் நான் கூட நிக்க தான் போறேன்னு சொல்லி ரொம்பவே கோவமா கோமதி சொன்னதும் சரவணனால எதுவுமே பேச முடியறதில்ல. இப்ப சரவணன் திரும்ப கடைக்கு போகலான்னு போகும்போது மீனா வழியில வராங்க. என்னப்பா மீனா, ஆபீஸ்க்கு போகாம இங்க என்ன பண்ற? இல்ல மாமா, பேங்க்ல சின்னதா கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு தான் போகணுன்றாங்க. என்னப்பா மீனா, இப்ப வரைக்குமே மயில் கூட கான்டாக்ட்ல தான் இருக்க போல. ஆனா நீ பண்ண விஷயம் எதுவுமே சரியில்லை தெரியுமான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க. பாருங்க மாமா, உங்களுடைய வாழ்க்கை மயில் அக்காவை ஏத்துக்கிட்டு வாழ்றது வாழாம போறது இது எல்லாமே உங்களுடைய விருப்பம் தான். அந்த விஷயத்துல நான் தலையிட மாட்டேன். அதே மாதிரி நான் யார்கிட்ட பேசணும் பேசக்கூடாதுன்றத நான் பாத்துக்கிறேன். அதுல நீங்க தலையிடாதீங்கன்னு சொல்லி மீனா பேசிட்டு அங்க இருந்து கோவமா கிளம்பி போறாங்க. இதை பார்த்ததும் சரவணனுக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு. எல்லாருமே ஆப்போசிட்டா நம்ம கிட்ட பேசுறாங்களேன்னு சொல்லிட்டு சரவணன் ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. இப்ப சரவணன் என்ன செய்ய போறாங்கங்கிறத வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.